அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஜூர்ணோதாரண நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழா கோவையில் காந்தி பார்க் AKS நகர் பகுதியில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆலய திருப்பணிகள் மேற்கொண்டு ஆலயத்தை ஜூர்ணம் செய்து நூதனமாக சிற்ப சாஸ்திர முறைப்படி கருவறை மற்றும் ஒருநிலை விமான கோபுரம் அமைத்து ஜூர்ணோதாரண நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ பராசக்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ சௌபாகிய வாராகி அம்மன், ஸ்ரீ காலபைரவர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் சன்னதிகள் அமைத்து பஞ்சவர்ண கலாபங்கள் தீட்டி அழகு பெற்ற ஆலயத்தில் நாளும் கோலும் துணை நிற்க ஆன்றோர்களும் சான்றோர்களும் மகா கும்பாபிஷேக விழாவினை நடத்தினர். 4 நாட்கள் நடைபெற்ற இப்பெருவிழாவில் தீர்த்தம் எடுத்து வருதல், முளைப்பாரி ஊர்வலம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை மற்றும் பக்தர்கள் பிரசாதங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 4ஆம் நாள் அதிகாலை ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் அம்மன் உபவாசகர் ஓம் ஸ்ரீ நஞ்சம்மாள் வழிகாட்டுதலின்படி சர்வசக்தி சிவஸ்ரீ ஆனந்த் சாஸ்திரிகள், கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் சுவாமிகள், செந்தில்குமார் அடிகளார் சுவாமிகள், திருநீலகண்ட பாஸ்கர் சுவாமிகள் கலசத்தில் கும்பாபிஷேக தீர்த்த நீர் ஊற்றினர். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். கோவில் கமிட்டியாளர்கள் நஞ்சம்மாள், பாலாஜி, ஆனந்த சாஸ்திரிகள், சதீஷ்குமார், மோகன், லக்ஷ்மி அம்மாள், மரகதம் அம்மாள், லக்ஷ்மி அம்மாள், ரோஹித் மற்றும் பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பு நிறுவனர் கோவை கோகுல் ஆகியோர் முன்னிலை வகித்து விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அன்னதானம் மற்றும் கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், லோகநாதன், பிரகாஷ், குணசேகரன், ராஜ்குமார், கோபாலகிருஷ்ணன், பிரசாத், பிரகாஷ், பாலாஜி ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 100 ஆண்டுகளாக இங்கே இருக்கும் முத்துமாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் உங்கள் வினைகள்லாம் தீந்துடும், அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நாங்கள் கோயில் இடிக்கும் போது இந்த கோயிலில் ஒரு நாகம் படுத்து கொண்டு இருந்தது. அந்த நாகம் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் பயந்துட்டு ஏதோ ஒரு நாகம் தான் படுத்துட்டு இருக்குதுன்னு அந்த நாகத்தை நாங்கள் முடுக்கி குச்சியால் அடித்தோம். அது திரும்பி அந்த சிலையவே சுற்றி வந்தது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாகம் இருக்கிறதோ என்னவோ இங்கே தெரியாமல் வந்து விட்டதோ என்று பார்த்தோம். அது வெளியே வரும்போது அதுக்குள் ஒரு மஞ்சள் நாகமும் இந்த நாகமும் அதில் உள்ளே அடங்கி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அது பார்த்து அது முறைப்படி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வெளியேற்றி அதுக்கு எல்லாமே செய்து வெளியே வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் இடித்தோம். அந்த நாகத்தோட அருவரு அந்த அம்மா உள்ளேயே கருவறைக்குள்ளார அந்த அம்மா இருந்தது. அது ஹரி ஓம் குருப்யோ நமஹ. கோவை மாநகரம் தடாகம் சாலை AKS நகர் என்கின்ற இந்த புண்ணியம்பதியிலே முத்துமாரி அம்பிகையினுடைய ஆலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. 1952ஆம் ஆண்டு திருமுருக திருவானந்த வல்லார் வாரியார் சுவாமிகள் அவர் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக நமது பகுதி வாழ் பெரியோர்கள் எல்லாம் ஒரு முறை கும்பாபிஷேகம் புறமுழுக்கு நடத்தி இருக்கின்றார்கள். 100 ஆண்டுகளை கடந்து இன்றைய தினம் ஆலயத்துடைய திருப்பணிகள் எல்லாம் நிறைவடைந்து முத்துமாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக ரிஷபல கிணத்திலே நடைபெறுகின்றது. ஆலயத்திலே பரிவார தெய்வங்களாக கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கைலாசநாத பெருமான், ஸ்ரீ பராசக்தி அம்மன், ஸ்ரீ சௌபாகிய வாராகி அம்மன், ஸ்ரீ காலபைரவர் சுவாமி போன்ற தெய்வங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து இன்றைய தினம் குடமுழுக்கு நடத்த இருக்கின்றோம். இந்த நூற்றாண்டுகள் பெருமை வாய்ந்த ஆலயத்திலே மேற்கு முகமாக பார்த்து கைலாசநாத பெருமானும், ஸ்ரீ சௌபாகிய வாராகி அம்மனும், ஸ்ரீ பாலமுருக பெருமானும் வீற்றிருப்பது பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பக்தர்கள் எல்லாரும் அம்மனை வந்து வழிபட்டும் முத்துமாரி அம்மனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படியுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகமானது 4 நாட்களாக நடைபெற்று கொண்டுள்ளது. 4 கால யாக வேள்வி வழிபாடுகளோடு தொடங்கப்பெற்று சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. திருப்பேரூராதீனம் கையிலை சாந்தலிங்க மருதாசல அடிகளார் சுவாமிகளுடைய திருக்கரங்களாலே அம்பிகை ஆலயத்தினுடைய விமான கோபுர கலசமானது ஸ்தாபனம் செய்யப்பட்டது. தொடர்ந்த வண்ணமாக தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் சுவாமிகள், ஐயனாராதீனம் ஹரிஹர சீனிவாச சுவாமிகள்,
கருமாரி சக்தி வீடம் செந்தில்குமார சுவாமிகள் போன்ற சுவாமிகள் எல்லாம் வருகை புரிந்து அனுகிரகம் ஆசீர்வாதம் செய்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க இருக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றிவோம். நமச்சிவாய. சிவாய நமக. வருஷம் கழிச்சு இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம். நிறைய மக்கள்லாம் வராங்க. இங்கே நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஊருக்குதான் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக